சிம்ம ராசி 2026 முழு ஆண்டு பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, 2026 ஆண்டு உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் மற்றும் சவால்கள் நிறைந்த வெற்றி ஆண்டாக அமையப் போகிறது. ஆண்டின் முதல் பாதியில் குரு பகவானின் ஆசியால் அபரிமிதமான நன்மைகளும் சனி பகவானின் நிலையால் சில சோதனைகளும் கலந்த பலன்களை பெறுவீர்கள். கிரக நிலைகள். குரு ஆண்டின் தொடக்கம் முதல் ஜூன் 2, 2026 வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் லாபஸ்தானம் சஞ்சரிக்கிறார். இது மிகச்சிறந்த அமைப்பாகும். ஜூன் மாதத்திற்கு பிறகு அவர் 12 இடத்திற்கு விரயஸ்தானம் செல்கிறார். சனி. இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் அஷ்டம சனி சஞ்சரிக்கிறார். இது சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும். ராகு கேது. ராகு பகவான் 7 இடத்திலும் கும்பம் கேது பகவான் உங்கள் ராசியிலும் 1 இடம் ஆண்டின் பெரும்பகுதி சஞ்சரிக்கிறார்கள். டிசம்பர் மாதத்தில் பெயர்ச்சி நிகழும். தொழில் மற்றும் வியாபாரம். முதல் பாதி ஜனவரி மே. இது உங்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம். 11 இடத்து குருவின் பார்வையால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இரண்டாம் பாதி ஜூன் டிசம்பர். அஷ்டம சனியின் தாக்கம் மற்றும் குரு 12 இடத்திற்கு செல்வதால் வேலைப்பளு அதிகரிக்கும். சக ஊழியர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வியாபாரிகள். புதிய முதலீடுகளை ஆண்டின் முதல் பாதியில் செய்வது நல்லது. இரண்டாம் பாதியில் கூட்டுத் தொழில் செய்வதை தவிர்க்கவும். பங்குதாரர்களிடம் எச்சரிக்கை தேவை. பொருளாதாரம் பணவரவு. மே மாதம் வரை பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகைகள் கைக்கு வந்து சேரும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். செலவுகள். ஜூன் மாதத்திற்குப் பிறகு சுப விரயங்கள் அதிகரிக்கும். வீடு பராமரிப்பு, வாகனம் வாங்குதல் அல்லது மருத்துவச் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சேமிப்பு. ஆண்டின் தொடக்கத்திலேயே பணத்தை நிலம் அல்லது தங்கத்தில் முதலீடு செய்து வைப்பது பின்னாளில் ஏற்படும் விரயத்தை தடுக்க உதவும். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சுப காரியங்கள், திருமணம், வளைகாப்பு ஆண்டின் முதல் பாதியில் கைகூடும். கணவன் மனைவி. ராகு 7 வீட்டில் இருப்பதால் தம்பதியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். விட்டுக் கொடுத்து போவது இந்த ஆண்டு மிக முக்கியம். மூன்றாம் நபரின் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள். காதல். காதலர்களுக்கு இது ஒரு சோதனையான காலம். சந்தேகங்களை தவிர்த்து வெளிப்படையாக பேசுவது உறவை வலுப்படுத்தும். உடல் நலம். இந்த ஆண்டு ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. அஷ்டம சனி நடப்பதால் சிறு உடல் உபாதைகள் பெரிதாக தெரியலாம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு வலி அல்லது நரம்பு தளர்ச்சி ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தலைக்கவசம் அணிவது அவசியம். கல்வி. மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஆண்டு. குருவின் பார்வையால் நினைவாற்றல் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சிக்கும் மாணவர்களுக்கு ஜூன் மாதத்திற்குப் பிறகு நல்ல வாய்ப்புகள் அமையும். பரிகாரங்கள். அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைக்கவும் நன்மைகளை அதிகரிக்கவும் கீழ்க்கண்ட பரிகாரங்களை செய்யலாம். விநாயகர் வழிபாடு. கேது ராசியில் இருப்பதால் தினமும் அருகம்புல் சாற்றி விநாயகரை வழிபடவும். அனுமன் வழிபாடு. சனிக்கிழமை தோறும் அனுமனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தைரியத்தை கொடுக்கும். தானம். உங்களால் முடிந்தவரை ஏழை எளியவர்களுக்கு அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமைகளில் அன்னதானம் அல்லது ஆடை தானம் செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடு. மாதந்தோறும் பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு செய்வது குடும்பத்தை காக்கும். முக்கிய குறிப்பு. 2026 முதல் 5 மாதங்கள் ஜனவரி முதல் மே வரை உங்களுக்கு பொன்னான காலம். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டு முக்கிய முடிவுகளை எடுத்துவிடுங்கள். ஜூன் மாதத்திற்கு பிறகு நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றியை தக்க வைக்கலாம்.